அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, பெங்களூரை சேர்ந்த பிரியா பாபு, ஜெயஸ்ரீ ஆகியோரின் பிறந்த நாளை முன்னிட்டு 27/12/2024 அன்று வள்ளல் பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் ஆஞ்சநேயருக்கும் சிறப்பு அபிஷேக தீப ஆராதனையும் அன்னதானமும் நடந்து கொண்டிருப்பதால் இந்த பூஜையை சீரும் சிறப்புமாக செய்யும் பிரியா பாபு, ஜெயஸ்ரீ அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் அவர்களுடைய சுற்றமும் நட்பும் எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன் என தர்மசாலை மூலமாக வாழ்த்துகிறோம். அதோடு பிரியா பாபு அவர்கள் ஜெயஸ்ரீயுடைய தாய் தந்தை. பிரியா அவர்களுக்கும் அவர்களுடைய மகள் ஜெயஸ்ரீ என்கின்ற குழந்தைக்கும் ஒரே நாளில் பிறந்த நாள் காணும் இந்த சிறப்பு குடும்பத்தினர் எல்லா நலன்களும் பெற்று அவர்களுடைய செயல் ஒவ்வொன்றிலும் வெற்றி பெற்று செய்யும் அனைத்து நற்காரியங்களும் சிறப்பாக வெற்றியடைந்து அவர்கள் மேலும் மேலும் வளர்ந்து மீண்டும் மீண்டும் நிறைய நல்ல காரியங்கள் செய்யும் அளவிற்கு அவர்களுக்கு வல்லமையை எம்பெருமான் முருகப்பெருமானும் வள்ளல் பெருமானும் வழங்க வேண்டும் என தர்மசாலை மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். அதோடு கொட்டும் மழையிலும் அன்னதானம் செய்கிறார்கள். இவர்களுடைய குடும்பம் சென்ற முறை அன்னதானம் செய்தும் தட்டுகளை வழங்கியும் சிறப்பாக பூஜை செய்தார்கள். இப்பொழுதும் அன்னதானம் வழங்கியும் பூஜை பொருள் வாங்குவதற்கும் பணம் நன்கொடையாக அளித்திருக்கிறார்கள். அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன் என தர்மசாலை மூலமாக வாழ்த்துகிறோம். நம்ம எல்லாரும் நெத்தியில பட்டை போடுறது, நாமம் போடுறது, பொட்டு வைக்கிறது எல்லாமே ஒரே விஷயத்தை தான் குறிக்குது. புருவ மத்தியில கடவுள் ஒளி வடிவமா இருக்கிறார் அப்படின்றத அதை நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சு சொல்லியும் சொல்லாமலும் போயிட்டாங்க. ஆனா நமக்கு அதை ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வள்ளலார் அந்த கடவுள் நிலையவே நம்ம நாளையும் அடைய முடியும் அப்படின்னு சொல்லியும் செஞ்சோம் காட்டிட்டு போயிட்டாரு. அதுக்கு நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிடவோ அபிஷேகம் பண்ணவோ உண்ணாவிரதம் இருக்கவோ தேவையில்லை. நம்மனால முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு பண்ணிக்கிட்டு இன்னொரு உயிரை கொன்னு அதை ருசிக்காக சாப்பிட்டாம இருந்துட்டு கருணை உள்ளமா இருந்தாலே போதும். அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் காட்சி கொடுத்துருவார். ஞான சரியை நினைந்து நினைந்துணர்ந்துணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்தன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழுங்கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்தருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்தே துதும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்றபையில் புகுந்தருணம் இதுவே. புகுந்தருணம் இது கண்டீர் நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன் என் மொழிவோர் பொய்மொழி என்னாதீர். உகுந்தருணம் உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலகியலும் உற்ற துணை அன்றே.
மிகுந்த சுவை கரும்பே செங்கனியே கோர்த்தேனேயே மெய்ப்பயனே கைப்பொருளே விலையறியாமணியே தகுந்த தனிப்பெரும்பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்றுரைமின் பத்தியொடு பணிந்தே பணிந்து பணிந்தணிந்தணிந்து பாடுமினோ உலகீர் பரம்பரமே சிதம்பரமே பராபரமே வரமே துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே துரியே முடி அனுபவமே சுத்த சித்தாந்தமதாய் தணிந்த நிலை பெருஞ்சுகமே சமரச சன்மார்க்க சத்தியமே இயற்கை உண்மை தனிப்பதியே என்று கனிந்துளத்தே கனிந்து நினைந்துரைத்திடில் அப்பொழுதே காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாமே கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீணே உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே உலகியலீர் இதுவரையும் உண்மையறிந்திலிரே விண்டதனால் என் இனி நீர் சமரச சன்மார்க்கமை நெறியை கடைப்பிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்தே இண்டகு சிற்றம்பலத்தே எந்தை அருளடைமின் இரவாத வரம் பெறலாம் இன்பமுறலாமே இன்புறலாம் எவ்வுலகும் ஏத்திட வாழ்ந்திடலாம் எல்லாம் செய்வல்ல சித்தீரைமையும் பெற்றிடலாம் அன்புடையீர்வம்மின் இங்கே சமரச சன்மார்க்கம் அடைந்திடுமின் அகவடிவிங்கணிக வடிவாகி பொன்புடை நன்கொளிரு ஒளியே புத்தமுதே ஞான பூரணமே ஆரணத்தின் பொருள் முடிமேல் பொருளே வன்புடையார் பெறற்கரிதாம் மணியே சிற்றபையின் மாமருந்தே என்றுரைமின் தீமையெல்லாம் தவிர்ந்தே தீமையெல்லாம் நன்மையென்றே திருவுளங்கொண்டருளி சிறியேனுக்கருளமுத தெளிவளித்த திறத்தை ஆமயம் தீர்த்தியற்கை இன்ப அனுபவமே மயமாய் அம்பலத்தே விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியை ஓமயவான் வடிவுடையார் உள்ளகத்தே நிறைந்த ஒரு பொருளை பெருங்கருணை உடைய பெரும்பதியை நாமருவீரவாத நலம் பெறலாம் உலகீர் நல்ல ஒரு தருணம் இது வல்லைவம் மின்னீரே நீர் பிறரோ யான்